மகிழ்ச்சியான வணக்கத்துடன் நான் உங்கள் ரேவதி மருதா டிவில இருந்து இப்ப நம்ம எங்க நின்று பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ராமநாதபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை துறையில தாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே வலது சைடு பாத்தீங்கன்னா திரு உத்தரகோசை மங்கை கோவில் இருக்குங்க. அது உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த கோவிலுங்க. முதல் சிவனாலயம் இங்கதாங்க இருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம போய் கோவிலுக்குள்ள பார்க்கலாம். அப்படியே வீடியோவை முழுமையா பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த ரோடு பார்க்க ரொம்ப அமைதியா இருக்குங்க. பொல்யூஷன் இல்லாம பயணம் பண்ணவே ரொம்ப ரம்மியமாவும் இருக்குங்க. ஹரஹர சிவனை அருணாச்சலமே அண்ணாமலையை போற்றி சிவவோம் நமச்சிவாய எங்கும் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம். ஆஹா, அம்மையப்பன் கோபுரம் ரெண்டும் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே. காணவே கண் கோடி வேண்டுங்க. ஒரு வழியா வந்துட்டங்க உத்தரகோச மங்கை நுழைவு வாயிலுக்கு. திருச்சிற்றம்பலம் உச்சரிக்க கேட்டவுடன் உத்தர கோசமங்கை கச்சிருக்கும் மாத சிவகாமியுடன் வந்தருளி நச்சிருக்கும் கண்டத்தன் நம்முடலம் போந்தானோ நச்சிருக்கும் கண்டத்தன் நம்முடலம் போந்ததனால் வச்சிருக்கும் வஞ்சமெலாம் மாய்ந்தன காணம்மானாய் வாராத ஞானமெலாம் வந்தன காணம்மானாய். இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே பச்சை மரகத நடராஜர் சிலை உள்ளுக்கு இங்கதாங்க இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க சமண காப்பு சாத்துவாங்க. அந்த வருஷம் முழுவதும் மரகத நடராஜர் அந்த சமண காப்புல தாங்க இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க திருவாதிரை அன்னைக்கு சமண காப்பு கலைக்கப்பட்டு மரகத நடராஜர் நம்மளுக்கு சிரித்த முகத்துடன் காட்சி தருவாருங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கதாங்க மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லங்க, மாணிக்க வாசகர் இந்த இடத்துல சிலையாவும் இருக்காருங்க. இது பாத்தீங்கன்னா தியான மண்டபமாவும் இங்க இருக்குங்க. கங்கை அணிந்தவா கண்டோர் பெரும் விலாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா சிலுமை நாதனே பரமேஷா அல்லல் தீர்த்தாடவா வாவாடவா அல்லல் தீர்த்தாடவா வாவா அமிழ்ந்தாடவா தில்லை அம்பல நடராஜா சிலுமை நாதனே பரமேஷா எளிமையகல வரம் தாவா வளம் பொங்கவா எளிமையகல வரம் தாவா வளம் பொங்கவா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் இணையே துதி பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் இணையே துதி பாடும் கலையலங்கா
ராசா மதியாடவா தில்லை அம்பல நடராஜா சிலுமை நாதனே பரமேஷா அல்லல் தீர்த்தாடவா வா வா அம்மாடவா. கோவில் தூண்கள்ல பாத்தீங்கன்னா மன்னர்களின் சிலைகளும் சேனாதிபதி சிலைகளும் அமைச்சர்கள் சிலைகளும் அவ்வளவு அழகா இருக்குங்க பாக்க. இந்த காலமும் கோயிலும் உள்ள வர நம்மிடமே இருக்குங்க அந்த நினைவுகள். அவ்வளவு அழகா இருக்குங்க அந்த சிற்பங்களை பார்ப்பதற்கு. தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் தேன். என்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம முன்னாடியே சொன்னது போல இந்த சிற்பங்களின் வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், அதுல உள்ள வண்ணங்களா இருக்கட்டும், பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த சிற்பங்கள் நம்மிடம் ஏதோ சொல்ல வருவது போலவும் இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப அவ்வளவு அமைதியா இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இறைவனோட ஒன்றி போனது போல ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. உத்தரகோசை மங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என்னருள் பொருளே. எவ்வளவு அழகா இருக்குங்க இந்த மாணிக்க வாசகரோட பாடல்கள். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எந்நாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்நாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதாங்க நான் முன்னாடியே சொன்ன அந்த இலந்தை மரம். இந்த இலந்தை மரம் பாத்தீங்கன்னா 3000 வருஷம் மிக பழமை வாய்ந்ததுங்க. இந்த மரத்துக்கடியில தாங்க சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்தாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் பயன்படுத்திய காலனி இங்க தாங்க இருக்கு. தல விருட்சமாக இந்த இலந்தை மரம் இந்த கோயிலுக்குள்ள இருக்குங்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க
புறத்தாக்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இவங்க தாங்க நமது ராமநாதபுரம் அரண்மனையின் ராணி அவர்கள். நாம போன நாளன்று தாங்க கும்பாபிஷேகம் முடிந்து 48வது மண்டல பூஜை நடந்த நாளுங்க. சிவனோட சொற்பொழிவும் ஆன்மீக சொற்பொழிவும் அவ்வளவு அழகா நடந்துகிட்டு இருக்குங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த கோயிலை பொறுத்தளவு சாமி எல்லாருமே நல்லா வராங்க பக்தர்கள். இங்கே வந்து முக்கியமானது நடராஜர் ஆற்றின் கடலிருந்து நிச்சயம் அப்படியே தச்சுரூபமாக வந்தனால கொஞ்சளவு சில பேர் அவரை உற்பத்தி ஆனதுனால தான் இங்கே பயங்கரமான கூட்டம் பக்தர்கள் நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து 1000 வருஷத்தில் ஃபஸ்ட்டில் 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வெறும் காடாக தான் கிடந்தது. வெறும் தண்ணி வாங்கி அள்ளி அடிச்சுட்டு போயிருக்கு. இப்போ இந்த ஒரு 10-15 வருஷமாக ரொம்ப ஒரு செல்வாக்கு வர்ற பக்தர்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் அருள் பளிக்கிறாரு. உத்தரவாசனுடைய அம்மா சிவன்
எல்லாருமே இங்கே கொஞ்சம் வசதியாக தான் எல்லாத்துக்கும் நல்லபடி செய்கிறதுனால இங்கே பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே எந்த ஒரு அடிஞ்சலும் இல்லாமல் எல்லா சேவையும் செய்கிறாங்க. கடைக்காரர்களோ மற்ற எல்லாருமே எந்த எதிர்ப்பும் எங்களுக்கு சன்னியாசிகள் சாதிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ஐயா கும்பிட்டு போயிட்டுருக்குறோம். அது சூழ்நிலையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோடு சேர்ந்து பூமியின் முதல் சிவன் கோவிலான திரு உத்தரகோச மங்கை தரிசனம் பார்த்த பார்வையாளர்களுக்கு அப்பன் ஈசனின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மருதா டிவி சேனலோடு. அதோடு பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.